குடியரசுக் கட்சி மற்றும் பீமாராவ் குடியரசுக் கட்சி இணைந்து நடத்திய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய குடியரசுக் கட்சி மற்றும் பீமாராவ் குடியரசுக் கட்சி இணைந்து நடத்திய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மைய சென்னை மாவட்டத்தின் தலைவர் வழக்கறிஞர் துர்வாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பீமாராவ் குடியரசுக் கட்சியின் நிர்வாகிகள், மாநில இளைஞரணி செயலாளர் முத்து, மாநில துணைத் தலைவர் முரளி, மைய சென்னை மாவட்ட தலைவர் ராஜேஷ், வடசென்னை மாவட்ட தலைவர் ரஜினிகுமார், வடசென்னை மாவட்ட தலைவி செல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மைய சென்னை மாவட்ட செயலாளர் கபிலன், வடசென்னை மாவட்ட செயலாளர் சரவணன், மைய சென்னை மாவட்ட பொருளாளர் செந்தில்நாதன், வடசென்னை மாவட்ட பொருளாளர் ஃபசுல் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் முனைவர் சே.கு. தமிழரசன் மற்றும் பீமாராவ் கட்சியின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் லிங்கேசன் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். மேலும் முன்னாள் மாநில துணைத் தலைவர் இருதயநாதன், முன்னாள் மாநில துணைத் தலைவர் ரமேஷ்குமார், மாநில பொருளாளர் வசந்த், மாநில பேரவைத் தலைவர் பிரபு, மாநில பேரவை பொதுச் செயலாளர் சுகுமார், மாநில பேரவை பொருளாளர் லாரன்ஸ் ராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பெருந்திரளாக கலந்து கொண்டு தங்கள் 5 அம்ச கோரிக்கையை உடனே நிறைவேற்ற வேண்டி முழக்கங்கள் எழுப்பினர். இந்தியாவின் தலை சிறந்த ஒரே ஒரு மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு சட்டமேதை அம்பேத்கருக்கு சட்டம் தந்த அம்பேத்கருக்கு பெண் உரிமை போராளி அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். உள்ளாட்சி மன்ற தேர்தல்களிலே துணைத் தலைவர் பதவிகளிலே இடஒதுக்கீடு வழங்கிடு. உள்ளாட்சி தேர்தலில் துணை மேயர் மேலராட்சி துணை மேயர் நகராட்சி துணை தலைவர் ஒன்றிய பெருங்குழு துணைத் தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீட்டினை வழங்கிவிடு. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு உள்ளாட்சி பதவிகளில் துணைத் தலைவர் பதவிக்கு இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு சட்டம் ஏற்று தமிழக அரசு தலித் மக்களுக்கு கடன் வழங்க தாக்கோவுக்கு தனி வங்கியை உருவாக்கிடு. மத்திய அரசு புத்தகயா இடத்தினை புத்த மதத்தினர் எங்களிடம் அம்பேத்கரிய சிந்தனையாளரும் ஒப்படைத்து விடு. மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சே.கு. தமிழரசன் செய்தியாளரை சந்தித்தார். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலிலே கிராம பஞ்சாயத்துகள், மாவட்ட பஞ்சாயத்துகள் ஆகியவற்றுடைய பதவி காலம் முடிந்துவிட்டது. நகராட்சிகளுடைய பதவி காலம் இன்னும் ஓரிரு மாதங்களிலே முடியிருக்கிறது. அன்றைக்கு தேர்தல் நடந்த கட்டத்தில் 9 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதனால் அந்த மாவட்டங்களிலே தேர்தல் நடக்கவில்லை. அது இப்போது நகராட்சி தேர்தல்களோடு சேர்ந்து நடத்துகிற வரையில் அதற்கான பதவி காலம் அமைந்திருக்கிறது.
இந்த நிலையில் கடந்த முறையே உள்ளாட்சி தேர்தல்களிலே துணைத் தலைவர் பொறுப்புகளிலே இடஒதுக்கீடு தலித் மக்களுக்கு வழங்க வேண்டும், எஸ்சி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அழுத்தமாக முன்வைத்தோம். அன்றைக்கு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் அதற்கு செவிசாய்க்கவில்லை. அதற்கு பிறகு அமைந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் அதற்கு செவிசாய்க்கவில்லை. சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இதை செயல்படுத்தும் என்று கருதினோம். ஆனால் திமுகவும் இது குறித்து இதுவரையில் வாய் திறக்கவே இல்லை. உச்சநீதிமன்றத்திலேயும் இது தொடர்பாக எங்கள் கட்சி சார்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் அரசியல் சட்ட மரபுபடி, நெறிப்படி, சட்டப்படி தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு தேர்தல் என்று வந்துவிட்டால் எந்த தேர்தலிலும் இன் எனி எலெக்ஷன் என்ற வார்த்தை சட்டத்தில் இருக்கிறது. எந்த தேர்தலிலும் அவர்களுக்கென அவருடைய உரிமைப்படி சட்டப்படி இடஒதுக்கீடு செய்திட வேண்டும். மேயர் பதவிகளிலே இடஒதுக்கீடு இருக்கிறது. ஆனால் துணை மேயர் பதவிகளிலே இடஒதுக்கீடு கிடையாது. நகரமன்ற மாநகரமன்ற உறுப்பினர்கள் பதவியிலே இடஒதுக்கீடு இருக்கிறது. மாவட்ட பஞ்சாயத்து ஒன்றிய குழு இவர்களெல்லாம் இடஒதுக்கீடு இருக்கிறது. மாவட்ட பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்கிறது, ஒன்றிய தலைவருக்கு இருக்கிறது, பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்கிறது, நகரமன்ற தலைவருக்கு இருக்கிறது. ஆனால் துணைத் தலைவர் பொறுப்புகளில் தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. இப்படி ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட பணிகளிலே இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, கிடைக்கப்பெறவில்லை. இப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவிலே இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, தெலுங்கானாவில் இருக்கிறது, மகாராஷ்டிராவில் இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது, பீகாரில் இருக்கிறது. அங்கே பார், இங்கே பார், அங்கே பார், அப்படி பார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற திமுக அரசு இதையெல்லாம் பார்த்ததே கிடையாதா? இதுவெல்லாம் தெரியவே தெரியாதா? சமூக நீதி, சமூக நீதி என்று வாய் திறந்தால் சமூக நீதி, சமூக நீதி, சமூக நீதிக்காகவே நாங்கள் எதையும் துறப்போம் என்று சொல்லுகிற அரசு இதில் ஏன் மௌனம் காட்டுகிறது? என்ன தடை? யார் இதற்கு தடை? சொல்லப்போனால் பேட்டர்ன் ஆஃப் த எலெக்ஷன், நீங்கள் எதை காரணம் காட்டி இதை தடுத்து நிறுத்திருக்கிறீர்கள்? பேட்டர்ன் ஆஃப் த எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தல்களிலே எப்படி தேர்தலை நடத்துவது என்பது மாநில அரசினுடைய அதிகாரம். நீங்கள் மத்தியிலே கூட்டாட்சி வேணும், சுயாட்சி வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, இது உங்கள் அதிகாரம். இங்கே கூட எங்கள் கோரிக்கையில் நம்முடைய கோரிக்கை விடுத்தவர் சொன்னார், சட்ட திருத்தமே தேவையில்லை, நாளைக்கு முதலமைச்சர் ஒரு கையெழுத்து போட்டால் போதும், இதற்கு எந்த பில்லும் தேவையில்லை. ஆனால் இது அவருக்கு தெரியவே தெரியாதா? சட்டமன்றத்தில் இப்போ கடந்த கூட்டத்தொடரில் பிசிக்கலி ஹேண்டிகேப்டு உடல் ஊனமற்றவர்களுக்கு அவர்களுக்காக நியமன பதிவுகளையே உருவாக்கியிருக்கார். தேர்தலில் நியமனம் பண்ணிக்கலாம், தேர்தல் கூட தேவையில்லை, நியமனம் பண்ணிக்கலாம். தேர்தலில் யாருமே அவர்களுக்கு வாய்ப்பு வந்து போட்டியிட்டு வெற்றி பெறாமல் இருந்தால் நியமனம் செய்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது இருக்கிற சட்டத்தை செயல்படுத்த மறுக்கிறாங்க. ஆக ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் அதிகாரத்துக்கு வருவதில் திமுகவுக்கு உடன்பாடு இல்லை, திமுகவுக்கு அதில் ஏற்பில்லை என்றுதான் இதற்கு பொருள். ஆக இன்னும் 4 கோரிக்கை இருக்குது. ஒரு கோரிக்கை நான் சொன்னேன்னா, இப்போ புத்தகையா இதை நாங்கள் பல ஆண்டு காலமாக வலியுறுத்திட்டு இருக்கோம். புத்தகையா நிர்வாகத்தை புத்த பிக்குகளுடன் ஒப்படை, புத்த பிக்குகளுடன் ஒப்படி, அவங்ககிட்ட ஒப்படிங்க புத்த கோயிலை. அது புத்தர் ஞானம் பெற்ற இடம், புனித பிறந்த இடம். அந்த எல்லாம் நீங்கள் புத்த பிக்குகளில் ஒப்படிங்க. நீங்கள் ஒரு ராமர் கோயிலுக்காக எவ்வளவு பெரிய ரத யாத்திரை நடத்துனீங்க, எத்தனை ஆண்டு காலம் போராடினீங்க, எத்தனை உயிர்கள் பறி போனது.
ஆனால் புத்த கோயில் வந்து ஏன் கலெக்டர்கிட்ட கொடுக்குறீங்க? இப்போ வக்ஃப் போர்டு திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்களே, இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்களே. புத்த மக்கள் அவங்க சிறுபான்மை மக்கள் இல்லையா? இதை நாங்கள் வலியுறுத்துறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.